பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான 10 கட்டளைகள் இந்த 8 வசனத்தில் இருக்குது. 10 கட்டளைகள் இந்த 8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று முதல் வசனத்தில் போட்டிருக்கு, எரிச்சல் அடையாதே. யாரை கண்டு? பொல்லாதவர்களை குறித்து. 2வது கட்டளை, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. 3வது வசனத்திலே நன்மை செய். 4வது வசனத்திலே மன மகிழ்ச்சியாயிரு. 5வது வசனத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. 6வதாக அவர் மேல் நம்பிக்கையாயிரு. 7வது வசனத்திலே கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. 8வது கட்டளை, தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே. 9வது கட்டளை 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. 10வது கட்டளை, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த 10 கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நீ இருக்க வேண்டிய 4 தன்மைகளை குறித்தும் இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இந்த 10 கட்டளைகளையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலவைகள் ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இருக்காது, சிலர் ஏற்றுக்கொள்வது போல இருக்கும். ஆனாலும் தேவனுடைய கட்டளை இப்படி வருகிறது. இந்த 10 கட்டளைகளையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் மனதார அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி ஏற்றுக்கொண்டு ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று 4 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இந்த 4 ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொண்டு நடந்தால் அவனுக்கு கிடைக்கிறதான நன்மைகளும் இந்த வசனத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 4 ஆலோசனை என்ன? தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த 4 ஆலோசனைகள் என்ன? அந்த வசனத்தில் போட்டிருக்கு. 3வது வசனத்திலே இந்த 10 கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு நீ இருக்க வேண்டிய தன்மை என்ன என்று 3வது வசனம், 4ஆம் வசனம், 5வது வசனம், 7வது வசனத்திலே 4 குறிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, தேசத்தில் குடியிரு. 3வது வசனத்திலே. 4வது வசனத்திலே கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. 5வது வசனத்திலே அவர் மேல் நம்பிக்கையாயிரு. 7வது வசனத்திலே அவைகளுக்கு காத்திரு. இவைகளை செய்கிறவனுக்கு தேவன் செய்கிற 4 நன்மைகள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 3வது வசனத்திலே சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படி தேவன் அவனுக்கு ஏற்ற மேய்ச்சலாகிய சத்தியத்தை கொடுப்பார். 4வது வசனத்தில் போட்டிருக்கு, மேற்கொண்ட 4 காரியங்களை நீ செய்தால் 1, மேய்ந்து கொள்ளும்படியான சத்தியத்தை கொடுப்பார். 2வதாக 4வது வசனத்தில் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். 5வது வசனத்தில் உன் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். 6வது வசனத்தில் உன்னை சரியாய் புரிந்து கொள்ளாமல் உன்மேல் குற்றஞ்சாட்டிய மக்கள் மத்தியிலே உன்னை வெளிச்சமாக்குவார். இவைகளை தேவன் உனக்கு செய்ய வேண்டுமானால் தேவன் 4 காரியங்களை நீ செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த 4 காரியங்களையும் நாம் வரிசையாக பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடாக தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களையும் பிற்பாடு நாம் தியானிக்க போகிறோம். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் குடியிரு என்று. கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ செய்ய வேண்டிய 1, தேசத்தில் குடியிரு. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்த அந்த மனிதனுக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசம் எது? கானான் தேசம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்திலே அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு தேசமே அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்னுடைய கட்டளைகளை நீ கீழ்ப்படிந்து என் கற்பனைகளின்படி நீ நடந்தால் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணினார். அது 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 முதல் 4 வசனத்திலே படிக்கிறோம். அதுதான் இன்றைக்கு இருக்கிறதான கானான் தேசம் அல்லது இஸ்ரவேலருடைய தேசம். உங்களையும் என்னையும் ஆபிரகாமை அழைத்தது போலவே ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது
பரம கானான் தேசம் என்று சொல்லுகிற பரலோகம் அது. இந்த பரலோகத்தை குறித்து பைபிளில் 10 வித்தியாசமான பெயர்கள் போட்டிருக்கு. 10 வித்தியாசமான பெயர்களால் இந்த பரலோகம் அழைக்கப்படுகிறது. பரதீசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், நீதியின் ராஜ்யம், நித்திய ஜீவன், எப்படியெல்லாம் வரிசையாக பல்வேறு பெயர்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ராஜ்யத்துக்கு ஒப்பனையாகத்தான் இந்த பூமியிலே ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். சபைக்கு பரலோகத்துக்கு மாதிரியாகத்தான் சபையை இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நோவாவின் பேழை இருக்கு பத்தியலா, நோவாவுடைய பேழை அது சபைக்கு ஒப்பனையானது. ஆசரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அதுவும் சபைக்கு ஒப்பனையானது. ஆசரிப்பு கூடாரம் சபைக்கு ஒப்பனையானது. நோவாவுடைய பேழை சபைக்கு ஒப்பனையானது. நோவாவுடைய பேழையிலே கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல்தட்டு இப்படி இருந்தது. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். அதில் 3 தட்டுக்கள் இருந்தது. கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல்தட்டு. கீழ்த்தட்டிலே மிருகங்கள், நடுத்தட்டிலே பறவைகள், மேல்தட்டிலே மனிதர்கள். இப்படித்தான் அங்கே இருந்தாங்க. இதை சபையோடு எப்படி நாம் ஒப்பிடலாம்? சபையிலே 3 விதமான மக்கள் இருப்பதாக யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். ஒன்று ஆவிக்குரிய பிள்ளைகள், இரண்டாவது கொஞ்சம் வளர்ச்சியடைந்த வாலிபர், மூன்றாவது வளர்ச்சியடைந்த முதிர்ந்த பிதாக்கள் அப்படின்னு சொல்லுவார். பிதாக்களே, வாலிபரே, பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவார். இவர்களெல்லாம் சபையில் இருக்கிறவங்க. இது அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மை. சிலர் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் வளர்ந்த வாலிபர்களாக இருப்பாங்க, சிலர் நன்கு முதிர்ச்சி அடைந்த தேவ பிள்ளைகளாக இருப்பாங்க. இதுதான் சபையில் இருக்கிற காரியம். அங்கே நோவாவின் பேழையிலும் அப்படித்தான் இருந்தது. ஒன்று மிருக குணமுள்ள மனிதர்கள், பறவை குணமுள்ள மனிதர்கள். இந்த மனிதர்கள் இந்த சுபாவமெல்லாம் மாறி அவர்கள் பூரண புருஷராக மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். நோவாவின் பேழையிலே அங்கே வித்தியாசமான குணமுள்ள மிருகங்களும் அங்கே வந்தது. வித்தியாசமான குணமுள்ள பறவைகளும் அங்கே இருந்தது. வித்தியாசமுள்ள மிருகங்களும் பறவைகளும் தங்களுடைய குணத்தை அங்கே வெளிப்படுத்தவே இல்லை. ஏறத்தாழ 1 வருடமும் 10 நாளும் நோவா பேழையில் இருந்தான். 365 நாட்கள். சிலர் குறிப்புகளிலிருந்து நாம் அதை பார்க்குறோம். 365 நாள் என்பது 1 வருஷம். அதுக்கு மேலே 10 நாள், 375-76 நாட்கள் நோவா பேழையில் இருந்தான் என்று ஆதியாகமத்தில் கணக்கில் உள்ள கணக்கை போட்டோம்னா தெரியும். இதில் பல்வேறு குணம் படைத்த மிருகங்கள் அங்கே வந்தது. சில மிருகங்கள் ஒரு இடத்துல இருக்காது, அப்படிப்பட்ட மிருகங்கள் அங்கே வந்தது. ஆனாலும் அந்த 1 வருடம் முழுவதும் தங்களுடைய எல்லா செயல்களையும் அடக்கி கொண்டு அவைகள் உள்ளேயே இருந்தன. உள்ளேயே அவைகள் இருந்தன. அங்கே காளை மாடும் இருந்தது, அங்கே கழுதையும் இருந்தது. இது ரெண்டும் வித்தியாசமான குணம் படைத்தது, வித்தியாசமான குணம் படைத்தது. மாடு முன்னே முட்டும், கழுதை பின்னே உதையும். இவைகள் வித்தியாசமான குணம் படைத்தவைகள். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள அவைகளும் நோவாவினுடைய பேழையிலே தங்கள் சுபாவத்தை வெளிப்படுத்தாமல் அடங்கி ஒடுங்கி அது என்ன செய்தது? இருந்தது. பறவைகளும் அங்கே வித்தியாசமான பறவைகள் அங்கே இருந்தது. அப்படிதான் இருந்தது. அதில் ஒரே ஒரு பறவை ரொம்ப முக்கியமானது. அதனுடைய தொழிலே மரங்கொத்தி பறவை. அது எப்போவுமே என்ன செய்யும்? மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய சுபாவம். இதுவும் இப்போ உள்ளே வந்திருக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே அது என்ன செய்யும்? மரத்தை கொத்தும். எப்போதெல்லாம் அதுக்கு அந்த எண்ணம் வருதோ அதெல்லாம் செய்யும். மரங்கொத்தி பறவை. இந்த பறவை தன்னுடைய சுபாவத்தை பேழையிலே வெளிப்படுத்தி இருந்தால் என்ன நடக்கும்? அதை கொத்தி
அங்கங்கே ஓட்டையை போட்டு தண்ணியெல்லாம் உள்ளே வர்றது மாதிரி செஞ்சுருக்கும். ஆனாலும் அது தன்னுடைய சுபாவத்தை அங்கே வெளிப்படுத்தவில்லை. அதெல்லாம் அங்கே அடக்கப்பட்டது. இதுதான் சபைக்கு ஒப்பனையானது. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மனிதர்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தாலும் இங்கே வைத்து உபதேசித்து புத்தி சொல்லி அவர்களுக்கு தேவையான சத்தியத்தை சொல்லி அவங்க சுபாவத்தை எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் வந்தபோது அப்படிப்பட்ட எல்லாம் சரியானவர்களாய் இங்கே வரவில்லை. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தாலும் அன்புடன் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அன்புடன் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சுபாவங்களை எல்லாம் அவர் அறிவார். நம்முடைய சுபாவங்களை அவருடைய வேத வசனத்தை கொண்டே ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை இந்த சபையிலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்திலேயும் 3 பகுதிகள் இருந்தது. பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 பகுதி இருந்தது. நீங்களும் நானும் உள்ளே வரும்போது, கூடாரத்துக்குள்ளே வரும்போது பிரகாரத்தில் எல்லா மனிதரும் வரலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் மட்டும் வரலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும் வரலாம். ஆனால் நீங்களும் நானும் உள்ளே வந்தபோது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால் அந்த பலிபீடத்தண்டையிலே நம்மை கொண்டு வந்து நம்மை சுட்டரித்து வேண்டாதவைகளை நீக்கி போட்டு அந்த வெண்கல தொட்டியினால் நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வெளிச்சமாகிய அந்த குத்து விளக்கின் வெளிச்சத்திலே நாம் உள்ளே பிரவேசித்து இப்பொழுது கிருபாசனத்தண்டை வருகிற பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்து வருகிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் நாம் ஆசரிப்பு கூடாரத்திலையும் பார்க்கிறோம். உள்ளே வந்தபோது சாதாரண மனிதனாய், அதற்கு பிற்பாடு தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆசாரியனாய், அதற்கு பிற்பாடு கர்த்தர் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தி பிரதான ஆசாரியன் போக வேண்டிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் தைரியமாக இருந்து கிருபாசனத்தண்டை நெருங்கி வருவோம், வரக்கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறதை அங்கே படிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நோவாவின் பேழைக்கு ஒப்பனையாக இருக்கிற இந்த சபையிலே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிற இந்த சபையிலே தேவன் உங்களையும் என்னையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒப்பனையாக இருக்கிற இந்த சபையில் 37:3 நம்ம படிக்கிறோம். சங்கீதத்திலே 37:3 படிக்கிறோம். நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் அப்படின்னு போட்டிருக்கு. தேசத்தில் குடியிருந்து, அவருடைய வீடாகிய இந்த தேசமாகிய அவருடைய வீட்டிலே குடியிருந்து இங்கே உள்ள சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆண்டவர் நமக்கு இங்கே சத்தியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சத்தியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? மேய்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. நல்ல சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு இங்கே தந்து கொண்டே இருக்கிறார். இதில் எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்பது நீங்கள் தான் அது அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய இந்த செய்திகள் ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சபையில் இருக்கிற நம்மை அல்லாமல் இது பல இடங்களுக்கு போகிறது. பல்வேறு இடங்களில் உள்ளவங்க அதை பார்க்குறாங்க. இந்தியாவிலேயும் வெளிநாடுகள்லேயும் உள்ளவங்க பார்க்குறாங்க. அவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளது என்று தெரிந்தால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. சில போதகர்கள் என்கிட்ட கேட்பாங்க, இப்படி பாஸ்டர், உங்களுடைய இந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் கேட்டு வருகிறோம், இதை எங்கள் சபையில் நாங்கள் பிரசங்கம் பண்ணலாமா அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. இதை எங்கள் சபையில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதை நீங்கள் செய்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? நீங்களும் உங்கள் சபையில் இதை குறித்து நீங்கள் என்ன செய்யலாம்? சொல்லலாம். இதை குறித்து நீங்களும் ஆலோசனை சொல்லலாம். இதை அப்படியே எடுத்து நீங்கள் பிரயோஜனப்படுத்தலாம் என்று சொல்லி அவர்களுக்கு நான் சொல்லுவேன்.
ஆகவே இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் செழிப்பான புல்லாகிய சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் ஆவலோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உட்கொண்டால் நீங்கள் பலப்படுவீர்கள். அது உங்களுக்கு விடுதலையை நிச்சயமாய் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இங்கே ஆண்டவர் சத்தியத்தை வைத்திருக்கிறார். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவார்கள் அப்படின்னா தேசத்திலே குடியிருக்கிறவர்கள், இங்கே குடியிருக்கிறவர்கள். சில கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். ஒரு மனுஷனை குறித்து இப்படி சொல்லுவாங்க, இந்த நபர் வாழ்நாளிலே 3 முறை மட்டும் ஆலயத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. வாழ்நாளில் 3 தரம். எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆலயத்துக்கு போவாங்க? ஒன்று, அவர் பிறந்த உடனே பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க அவரை. அதற்கு பிற்பாடு எப்படியும் அவங்க பெற்றோர் என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளைக்கு எங்கே வச்சு தான் கல்யாணம் வைக்கணும், சர்ச்சில் வச்சு தான்னா அவர் மாப்பிள்ளையாக போவார். அடுத்து ஒரு பழக்கம் பாரம்பரிய சபைகள் இருக்குது. செத்த உடனே சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே வச்சு தூக்குவாங்க? 2 தரம் உசுரா போவார், 1 தரம் செத்து போவார். மொத்தத்திலே அவர் போகிறது எத்தனை முறை தான்? 3 முறை தான். பெரிய கிறிஸ்தவ பேராக வச்சுக்கிடுவார். சர்ச்சுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமை அது. அடுத்து இன்னொரு கிறிஸ்தவர் இருக்கார். இவர் வருஷத்துக்கே 3 தரம் தான் போவார் சர்ச்சுக்கு. ஒன்று கிறிஸ்மஸுக்கு போவார், அப்புறம் நியூ இயருக்கு போவார், அப்புறம் ஈஸ்டருக்கு போவார். இப்படித்தான் ஒரு நல்ல தேவ பிள்ளை 3 தரம் ஆலயத்துக்கு போகணும். வாரத்தில் 3 தரம் போகணும், முடிஞ்சால் 3 தரம் போகணும். இப்படி நடத்துகிற இந்த இடைநாள் கூட்டத்துக்கு போகணும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு போகணும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். இதெல்லாம் போனால் பாக்கியமானது. நிச்சயமாய் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏனென்றால் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு பிதாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிற ஜெபம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பிதாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுற ஜெபம் அங்கே இருக்குது. அந்த ஜெபத்தில் அவர் இப்படி சொல்லுவார், உம்முடைய சத்தியத்தினாலே 17:17 படிக்கிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தை மேய்ந்துகொள் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. ஏன் ஒரு மனிதன் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும்? சத்தியம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும். ஆலயத்துக்கு வராமல் உன்னால் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. ஆணித்தரமாக நான் சொல்கிறேன், ஆலயத்துக்கு வராமல் தேவனுடைய சித்தத்தை உன்னால் நிறைவேற்ற முடியாது. ஆலயத்துக்கு வராத ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. உனக்கு எதிர்ப்பு சக்தி எங்கேருந்து கிடைக்கும்? பைபிளில் போட்டிருக்கு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குகிறீர். ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குவது தேவனுடைய சத்தியம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் சத்தியம் கிடைக்குதோ அந்த சத்தியத்தை எல்லாம் நாம் வாங்கிக்கிறணும், பெற்றுக்கொள்ளணும். அங்கே ஞானி என்ன சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகள் 23:23 பாருங்க. இந்த 23:23 இப்படி சொல்லுவார் ஞானி, சத்தியத்தை வாங்கு, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வாங்குவதற்கு நமக்கு தெரியுமா? நாம் வீட்டுக்கு தேவையான எத்தனையோ பொருளை வாங்குகிறோம், நமக்கு தேவையான எத்தனையோ பொருளை வாங்குகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஞானி என்ன தெரியுமா சொல்கிறாரு? சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வாங்கு அப்படின்னு. என்னுடைய ஜப அறையில் கீழே அந்த அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 75,000 ரூபாய்க்கு நான் புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கேன். 75,000 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கியிருக்கேன்.
நான் நினைப்பேன் இனி வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படியே புஸ்தக கடைக்கு போவேன். எப்பாது போகும்போது சில புஸ்தகங்கள்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நல்ல புஸ்தகமாக இருக்கே, நிறைய நல்ல கருத்துக்கள் போட்டிருக்கே, எப்படியாவது இதை என்ன செய்யணும் வாங்கணும்னு அடுத்த ஒரு 2-3 புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துடுவேன். அது அப்புறம் அதை படிப்பேன். அதில் அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். பைபிளில் போட்டிருக்கு, சத்தியத்தை என்ன செய்ய வாங்கு. உங்களுக்கும் எனக்கும் ஏன் சத்தியத்தை நம்ம வாங்கணும்? அங்கே யோவான் 17:17 போட்டிருக்கு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குகிறீர். உம்முடைய சத்தியம்தான் அவர்களை பரிசுத்தமாக்கும். எனவே என்னை பரிசுத்தமாக்குகிற சத்தியத்தை அவரிடமிருந்து நான் வாங்கணும். அது எப்பொழுது கிடைக்கும்? இந்த தேசத்தில் தொடர்ந்து நீ குடியிருந்தா தான் அது உனக்கு கிடைக்கும். தேசத்தில் குடியிருக்கும்போது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேசத்தில் குடியிராதவர்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்காது. குடியிருக்கிறவர்களுக்கு தான் தொடர்ந்து அது கிடைக்கும். சத்தியத்தை மேய்ந்து கொள்ள ஒருவன் பலன் அடைவான். சத்தியத்தை மேய்ந்து கொள்ள சத்ருவை எதிர்க்கத்தக்க பலன் அப்பொழுதுதான் அவனுக்கு கிடைக்கும். இயேசுவே தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி சொன்னார். யோவான் 10:9 நம்ம படிக்கிறோம். யோவான் 10:9 வாசிக்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் அவனுக்கு எங்கே கிடைக்கிறது? கிறிஸ்துவாகிய வாசல் வழியாய் அந்த சபையிலே ஒருவன் பிரவேசிக்கும் போது அவனுக்கு என்ன கண்டடைகிறது? மேய்ச்சலை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். நல்ல மேய்ச்சலை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ண வருகிறேனா, என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். சில வசனங்களை எல்லாம் எடுப்பேன். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவதற்காக எடுக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட எதிரமாக சொல்லுவார், எப்பா இதெல்லாம் சொல்லிடாத, என் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவரே சில காரியங்களை தடுப்பார். இதெல்லாம் சொல்லிடாத, இப்படிலாம் சொல்லிடாத, என்னுடைய ஆடுகளை மெதுவாக என்ன செய்யணும், நடத்திட்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சில வேளைகளில் சில பிரசங்கங்கள் ஆயத்தம் பண்ணும்போது பல்வேறு தடைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பல்வேறு தடைகள்லாம் வரும். அந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போதே பல்வேறு தடைகள் வரும். தேவனுடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், ஏதோ ஒன்றை சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லி பொழுதை கழிக்கணுன்றதுக்காக நான் வர்றவன் அல்ல. என்ன நோக்கத்துக்காக என்னை ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு தெரியும். எந்த அழைப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு தெரியும். அந்த அழைப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ரொம்ப கவனமாக இருக்கிறேன். எப்படியாவது இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மிகுந்த சிரத்தை எடுக்கிறேன். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது என்று எனக்கு தெரியாது. ஆனால் சபையில் ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் அவ்வப்போது என்கிட்ட வந்து, இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு பேசினார் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? 3 பேர், சில நேரத்தில் 4 பேர் இந்த சபையிலேயே. மற்றவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கா? நீங்கள் அந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறீங்களா? அதனால் உங்களுக்கு பலன் வருதா? அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையை நீங்கள் உணர்றீங்க? அதை ஒரு நாளாவது என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் நல்ல குழம்பு வைக்கிற மனைவியிட்ட பாராட்டணுமா இல்லையா? நல்ல சாப்பாடு கொடுக்குற மனைவியை பாராட்டுற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்கா? நல்ல சமையல் பண்ணி போடுற மனைவியை பாராட்டுற பழக்கம் உங்கள்கிட்ட யார்கிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கா? ஞானி தன்னுடைய மனைவியை பாராட்டுறாரு பாருங்க. 31 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? நீதிமொழிகள் 31 அங்கே சொல்கிறாரு. அங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு? அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேலானவள். இது யாரை பார்த்து சொல்றது? கணவன் மனைவியை பார்த்து சொல்றது.
என்ன சொல்றாரு? அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. வசனம் சொல்லுப்பா. 31:29 நீதிமொழிகளில் அந்த வசனம் இருக்கு. மனைவியை பாராட்டுகிற கணவரை குறித்து அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இதை மாதிரி கணவர்களே உங்கள் மனைவியை பாராட்டி பழகுங்க. குழம்பு நல்லா வச்சா நல்லா இருக்குமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க. குறை சொல்கிறவங்களுக்கு பாராட்டுறதுக்கு வாய் வருதா? அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. நம்ம நாட்டுக்காரங்களுக்கு, வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் உடனே அவங்க மனைவியை பாராட்டுறாங்க. நம்ம நாட்டுக்காரங்களுக்கு அவ்வளோவா வராது. மனைவி ஒரு நல்ல சேலை கட்டிருச்சுன்னா உனக்கு நல்லா இருக்குமா அது அப்படின்னு சும்மா சொல்லுங்கள். நீங்களே சொல்லலைன்னா இப்போ யார் சொல்லுவா? நாம் எல்லாம் அதை என்ன செய்யணும்? பாராட்டணும். ஒரு கல்யாணத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் போய் ஒரு திருமணம் முடித்து வச்சேன். திருச்சியில் அது ஒரு பெரிய மண்டபம். அது ஒரு 1000 பேர் அதில் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்டேன், எத்தனை பேருமா உங்கள் கணவர் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரே ஒரு அம்மா மட்டும் கை தூக்குனாங்க. 1000 பேரில் ஒரு அம்மா தான் கை தூக்குச்சு, மற்ற யாருமே தூக்கலை. ஏன்னால் அப்படி பாராட்டுவது நம்முடைய பழக்கம் அல்ல. எங்கள் வீட்டுக்கார அம்மாவை அப்பப்போ நான் பாராட்டுவேன். நாமெல்லாம் அப்படி பாராட்டணும், அப்படி செய்யணும். அதே போல தான் சபையில் ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்றீங்க. நீங்கள் ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்றவங்க எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. எப்படி வேணால் இருந்துட்டு போகுது பாஸ்டர், போங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த குழம்பு உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறது? பைபிளில் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற சத்தியம் எப்படி இருக்கின்றது நீங்கள் அறிவது மட்டுமல்ல, அதை மேய்க்கிற ஆள்கிட்ட சொல்லணும். மேய்க்கிற ஆள்கிட்ட அதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி சொன்னால் இன்னும் உற்சாகமாக அவர் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி தானே? இன்னும் அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்? உற்சாகமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு இருக்கும். என்னத்தா சொல்லிட்டு போகிறாரு அவர் 12 மணி வந்தால் தான் விடுவார். அதுக்குள்ளே சீக்கிரத்தில் விட்டாருன்னு நம்ம போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? தேசத்தில் குடியிருந்தால்தான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள முடியும். சத்தியத்தை மேய்ந்து கொண்டால்தான் உனக்கு ஆவிக்குரிய நிலைமையில் பலன் கிடைக்கும். அந்த பலன் உனக்கு இருந்தால்தான் உனக்கு வருகிற சோர்வுகள் வர்ற நேரத்தில் அந்த பலன் தான் உன்னை மேற்கொள்ள செய்யும். உன் இருதயத்தில் விசாலங்கள் பெருகுகையில் நீ கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைஞ்ச ஒரு மனுஷனாக இருந்தா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அந்த வசனம் உன்னை தேற்றும், உன்னை தைரியப்படுத்தும், உன்னை பலப்படுத்தும். அந்த வசனம் உனக்குள்ளேருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பொழுது நீ அதை மேய்ந்து கொண்டிருந்தால், நீ மேய்ந்து கொண்டால், சரீரப்பிரகாரமான உணவு சாப்பிடாம ஒரு வேளை 2 வேளை இருந்தால் சரீரம் எப்படி பலவீனமாகுதோ அதை போலதான் ஆவிக்குரிய ரீதியிலையும் ஆவிக்குரிய உணவை உண்டு பலப்படும் போதுதான் சத்ருவின் கிரியைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். எனவே ஞானி சொல்றாரு, சத்தியத்தை வாங்கு. அடுத்து சொல்றாரு 23:21 ஞானத்தை வாங்கு, உபதேசத்தை வாங்கு, புத்திய வாங்கு. அப்படிதானே சொல்றாரு? புத்திய வாங்கு அப்படிதான் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 17 போட்டிருக்கு, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கணும்னு போட்டிருக்கு. இங்கே சத்தியத்தை வாங்கு, ஞானத்தை வாங்கு, உபதேசத்தை வாங்கு, புத்தியை வாங்கு, ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கு. அப்படிதான் போட்டிருக்கு. 46ஆம் அதிகாரம் எரேமியா புஸ்தகம் வசனம் 11 போட்டிருக்கு, கீலேயாத்தின் பிசின் தைலத்தை வாங்கு, உன்னை குணமாக்கும்படியாக விரும்பினால் சத்தியம் என்கிறதான வேத வசனத்தின் மூலமாய் கிடைக்கிற கீலேயாத்தின் பிசின் தைலத்தை வாங்கு. அப்படிதான் போட்டிருக்கு. தேவன் உங்களுக்கும் எனக்கும் தாளந்துகளை கொடுக்கிறார். அது 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 25:15 போட்டிருக்கு, கர்த்தர் கொடுக்கிற தாளந்துகளை வாங்கு. அப்படிதான் போட்டிருக்கு. ஒருவனுக்கு 1 தாளந்தும்
இன்னொருவனுக்கு 5 தாலந்தும் ஒருவனுக்கு 10 தாலந்தும் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த தாலந்துகளை தேவனிடமிருந்து நாம் வாங்கணும்னு போட்டிருக்கு. எனவே அவர் கொடுக்கிற இவைகள் எல்லாவற்றையும் வாங்கிக்கணும். நம்ம சத்தியத்தை வாங்கணும், ஞானத்தை வாங்கு, உபதேசத்தை வாங்கு, புத்தியை வாங்கு, ஜீவ தண்ணீரை வாங்கு, கிளையாத்தின் பிசின் தைலத்தை வாங்கு, தாளந்தை கர்த்தரிடமிருந்து வாங்கு, இதெல்லாம் போட்டிருக்கு. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாங்கி கொள்ளும்படி கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை தைரியமாய் சந்தோஷமாய் நாம் வாங்க வேண்டுமானால் ஒருவன் இந்த சபையிலே குடியிருக்கிறவனாக இருக்கணும். எப்பொழுதாவது வருகிறவர்கள் அவர்கள் பலனற்று போவார்கள். எப்பொழுதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போகிறவங்க பலனற்று போவாங்க. சிலர் நம்முடைய சபையில் மாதத்துக்கு ஒரு தரம் மட்டும் வர்ற ஆள்லாம் இருக்குது, ஒரு வாரம் மட்டும், சிலர் 2 வாரம் மட்டும், சிலர் எப்பொழுதாவது. இந்த நிலைமையில் இருந்தெல்லாம் நம்ம மாறணும். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? தேசத்திலே தேவனுடைய சபையாகி அவருடைய வீட்டிலே நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? குடியிருக்கணும். ஹல்லேலூயா. குடியிருக்க வேண்டியது அவசியமானது. 2வதாக 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய மணவாளன் அவர். இந்த மணவாளன் ஆகிய கிறிஸ்துவிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் ஹல்லேலூயா, மன மகிழ்ச்சியாக நாம் இருக்கணும். அப்படி தான் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் மணவாளனிடத்தில் நாம் இருக்கிற நாம் எப்பவும் குறை சொல்லி கொண்டும் ஆண்டவர் எனக்கு என்னத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையாய் நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. தேவன் நம்ம கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. போதகர்கள் கூட்டத்தில் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன் நான். போதகர்கள் கூட்டத்தில் போதகர்கள் அநேகர் அங்கே வந்திருப்பாங்க. அநேக போதகர்களுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வராததுக்கு காரணம் என்ன? பாஸ்டருடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாரும் ஊழியத்துக்கு வர்றது கிடையாது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வர்றதில்ல. அதுக்கு சில காரணம் இருக்குது. அதில் முதல் காரணம் என்னென்னா, தன்னுடைய வீட்டில் உட்காந்து பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அவர்கள் சிலர் இப்படி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? எப்படியோ தெரியாதனமாக ஊழியத்துக்கு வந்துட்டேன், இப்போ போகவும் முடியலை, இங்கேருந்து இதில் இருக்கவும் முடியலை, என்ன செய்யறதுன்னு தெரியலை, இப்படி அது அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தேவை இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலை, என்ன செய்யறதுன்னு தெரியல, படிக்க வைக்க முடியலை பிள்ளைகளை, இப்படி இதெல்லாம் வந்து பிள்ளைகள் கேட்கறது மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகள் என்ன யோசிப்பாங்க? ஐயோ, நம்ம அப்பா ஊழியத்துக்கு வந்துட்டு இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாரே அப்படின்னு யோசிப்பாங்க. அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக வரும்போது ஊழியத்துக்கு வருவாங்கன்னு நினச்சிங்களா? நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்க அப்பாட்ட வந்து இப்படி சொல்லுவாங்க, அப்பா நான் ஏதாவது வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகவே போதகர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி தான் சொல்லுவேன், ஒருபோதும் உங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்யாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க. யோர்தானிலே கடந்து போகும்போது யோர்தான் அவர்களுக்காக பிரியும் போது 12 கற்களை யோர்தானிலிருந்து எடுத்துகிட்டு போகும்படி கர்த்தர் சொல்லுவார். 12 கல்லை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைங்க, உங்கள் பிள்ளைகள் இது என்ன 12 கல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் இப்படி நடந்து வந்தோம், பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் வந்தது, வெள்ளம் போய்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் வரும்போது ஆண்டவர் எங்களுக்காக யோர்தானை 2ஆக பிரித்தார், அதன் நடுவில் எடுக்கப்பட்ட கல் இது அப்படின்னு உங்களுக்கு செய்த அற்புதத்தை உங்கள் பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யணும்? இதுதான் கர்த்தருடைய கட்டளை. கொஞ்சோண்டு மண்ணா எடுங்க,
அது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அதை வைங்க. அந்த பெட்டிக்குள்ளே அதை ஏன் வைக்கணும்னா, பின்னாடி உங்கள் பிள்ளைகள்கிட்ட காமிக்கணும், இதை சாப்பிட்டு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், 40 வருஷமாக இதை சாப்பிட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட காமிச்சு நான் எவ்வளோ பெரிய அற்புதம் உள்ளவர் என்பதை நீங்கள் சொல்லணும். இதைத்தான் கர்த்தர் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும்னு இருக்காரு. உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதை நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒரு அற்புதத்தை உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சுகத்தை உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதமாய் உங்கள் தேவைகளை சந்தித்திருந்தால் அதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதை ஜனங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகள் முதலாவது அதை பார்க்கட்டும். அப்படி பார்த்தால் அவர்கள் நிச்சயமாய் ஆண்டவரை விட்டு போக மாட்டாங்க, தேவனை விட்டு போக மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசணும்னு போட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதை குறித்து நீங்கள் பேசணும் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக, மன கஷ்டம் வரும்போது, மனதில் வேதனை வரும்போது நீங்கள் போக வேண்டிய இடம் அது தெரியுமா? நேரே தேவனுடைய வார்த்தைக்கு நேர வாங்க. இந்த வேதத்தை கையில் எடுங்க. இதை கையில் எடுத்த அனுபவசாலிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 119ஆம் சங்கீதம் 70ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 77ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 174ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா 119ஆம் சங்கீதம் 70வது வசனம், 119ஆம் சங்கீதம் 77வது வசனம், 119ஆம் சங்கீதம் 174வது வசனம். இந்த வசனத்திலலாம் நம்ம பார்த்தோம்னா பக்தர்கள் இப்படி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, நானோ உம்முடைய வேதத்தில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். 77ஆம் வசனத்தில் உம்முடைய வேதத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். 174ஆம் வசனத்தில் 174ஆம் வசனத்தில் உம்முடைய வேதம் என்னுடைய மனம் மகிழ்ச்சி. எப்பொழுதெல்லாம் கைவிடப்படுகிற சூழ்நிலை வருதோ, எப்போதெல்லாம் கஷ்டமான சூழ்நிலை வருதோ, உங்கள் கையில் இருக்கிற இந்த வேதம் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து நீங்கள் வாசித்தால், இதை தியானித்தால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா 58ஆம் அதிகாரம் ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்குது. மனமகிழ்ச்சியாய் தொடர்ந்து நான் இருக்க வேண்டுமானால் 58:13 போட்டிருக்கு. இப்போ 14ஆம் வசனம் படிங்க, 14 படிங்க. இந்த வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பேன். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் அப்படின்னு போட்டிருக்கல. எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அந்த வசனத்தில் அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. எப்போ தெரியுமா? அதுக்கு மேலே ஒரு ஏழு குறிப்பு இருக்குது அந்த வசனத்தில். 13ஆம் வசனத்தில் அது இருந்தால்தான் நீ மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாருங்க, அங்கே என்ன போட்டிருக்கு? ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி நடவாமல், இஷ்டமானதை செய்யாமல், சொந்த பேச்சை பேசாமல், மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை எப்படி எண்ணணுமா சொல்லுங்க? அந்த நாளை நாம் எப்படி எண்ணணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவன் சொல்லுவான்ல, சங்கீதக்காரன் சொல்லுவான்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் என்ன இருந்தேன்? எனக்கு கஷ்டமாக இருக்கா? அம்மா, ஆலயத்துக்கு வர்றது எத்தனை பேர் கஷ்டமாக இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்றீங்களா? உங்கள் ஆத்மாவில் ஏதோ ஒரு கட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஜீவியத்தில் ஏதோ ஒரு கட்டு இருக்குது.
உங்கள் ஜீவியத்தில் சாத்தான் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து வச்சாதான் அப்படி இருக்கும். அதுலேருந்து இன்னைக்கு விடுதலை ஆகணும். அப்படி விடுதலை ஆயாச்சுன்னா கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லி நீ காத்திருப்பாய், அதை மகிமையாக எண்ணுவாய். அப்படி மகிமையாக எண்ணினால்தான் 14ஆம் வசனத்தில் உள்ளது நிறைவேறும். 13ஆம் வசனத்தில் உள்ளது உன் வாழ்க்கையில் நிறைவேறினால்தான் 14ஆம் வசனத்தில் உள்ளது நிறைவேறும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீ தேவனை பின்பற்றிப்பார், அந்த நாளை மகிமையாக எண்ணிப்பார், அந்த நாளில் தேவனை ஆராதித்துப்பார், அந்த நாளை நீ முக்கியப்படுத்திப்பார். உன்னை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதித்து நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். அங்கேதான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் நடுராத்திரியிலே பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. 16ஆம் அதிகாரத்தில் எல்லா சங்கிலிகளும் அவிழ்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இந்த செய்தி சிறைச்சாலை தலைவனுடைய அந்த காவல் காப்பான் அல்லவா, சிறைச்சாலைக்காரன், அவனுக்கிட்ட வருது இந்த செய்தி. ஜெயில் திறந்துருச்சு, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? பட்டயத்தை உருவி தன்னையே கொலை செய்ய போனானா. ஏன் அந்த காரியத்தை அவன் செஞ்சிருப்பான்? அந்த காலத்தில் அப்போ உள்ள ரோமானிய சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கொலை கைதிய ஒரு ஜெயிலில் போட்டிருக்காங்க, அவன் இப்போ தப்பிச்சிட்டான் அப்படின்னா யார் காக்குறானோ அவன்தான் அந்த கைதியின் தண்டனையை அவன் தான் அனுபவிக்கணும். ஒரு கொலை கைதி அடைக்கப்பட்டிருந்தால் அவன் தப்பி ஓடிட்டான்னா அந்த காவலாளர் தான் கொலை செய்யப்படுவாங்க. இது அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு தெரியும். ஆகவே கொலை கைதியாக ஒருவன் மாத்திரம் அல்ல, எல்லா கதவும் திறந்துருச்சு, எல்லா பயிலும் ஓடி இருப்பாங்க. ரோமானிய சாம்ராஜ்யம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? தன்னையே கொலை செய்கிறதுக்கு பட்டயத்தை எடுத்துட்டான். உடனே பவுலும் சீலாவும் போய் உனக்கு ஒரு தீங்கும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கதவெல்லாம் திறந்துருச்சு, சங்கிலிகள்லாம் முறிஞ்சிருச்சு, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, இவங்க மட்டும் இங்கே இருக்காங்களே, காரணம் என்ன? அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, அந்த மனிதனுக்கு இயேசுவை குறித்து அவங்க சொல்கிறாங்க. அந்த ராத்திரி அந்த மனிதன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டான். 33வது வசனத்தில் உடனே அந்த ராத்திரியிலே தானே அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது நடந்தது என்ன? 34வது வசனத்தில் 34வது வசனத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாயி மன மகிழ்ச்சியாயிருந்தான். அப்படிதானே போட்டிருக்கு. தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் எப்போது எப்படி இருப்பாங்க? மனமகிழ்ச்சி இல்லைன்னா விசுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தால் எது எங்கே எப்படி நடந்தாலும் கர்த்தருக்குள்ளே நீ சந்தோஷமாக இருப்ப. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிற பலத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு பக்கம் பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிரான காரியங்கள் நடக்கும், இன்னொரு பக்கம் ஆண்டவர் இருந்து பேசிக்கிட்டே இருப்பார். நான் உன் கூட இருக்கேன், உன்னை நடத்துவேன், உன்னை போஷிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், நான் இருக்கிறேன் உன் கூட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உன் பக்கத்தில் இருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். யாருக்கு தெரியுமா சொல்லுவார்? விசுவாசம் உள்ளவனுக்கு. விசுவாசம் உள்ளவனுக்கு. சிறைச்சாலைக்காரன் உடனே பைபிளில் போட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவனானான், அவன் மன மகிழ்ச்சி உடையவனாக இருந்தான். நம்மை ஆராதித்திருக்கிற, நம்மை அழைத்திருக்கிற, நம்மை மணவாளனாய் மணவாட்டியாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மணவாளனிடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை பார்த்து கொள்ளணும். இந்த மணவாளனிடத்தில் நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கிறணும். ஹல்லேலூயா. இங்கே ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு
அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் எனக்கு வந்திருக்கலாம். அநேக தேவைகள் வந்திருக்கலாம். ஒரே ஒரு தரம் தான் என்னுடைய தேவைக்காக போய் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கூட அடகு வச்சேன். அப்படிலாம் செஞ்சுருக்கேன். ஆனால் ஊழியத்தை விட்டு ஓடிடணும்னு நினைக்கல. அப்படி இருந்த போதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பலப்படுத்தினார், ஆண்டவர் நடத்தினார். மனமகிழ்ச்சியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், மனமகிழ்ச்சியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த மனமகிழ்ச்சி தான் இம்மட்டும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை பலப்படுத்தி வருகிறது. ஹல்லேலூயா. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு 37:5 போட்டிருக்கு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேலே நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேலே நம்பிக்கை. பைபிளில் போட்டிருக்கு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் 118 சங்கீதத்தில் பார்க்கிறோம் 8 வசனத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலமானது. இதுதான் பைபிளில் நடு வசனம். இந்த வசனத்தினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இதுதான் பைபிளில் நடு வசனம். இதுதான். இதுக்கு இங்கிட்டு, இதுக்கு இந்த பக்கம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. வசனத்தை எண்ணினவங்க வசனத்தை எண்ணி இப்படி சொல்கிறாங்க. பைபிளில் நடு வசனம் எது? 118:8. அதில் தான் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலமானது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பும்போது நம்புகிற ஒருவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டார். ஆண்டவரை நம்புகிற உனக்கு ஆண்டவர் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார். சில வேளைகளில் ஆண்டவரை நம்பி இந்த வழியிலிருந்து எனக்கு நன்மை வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம், இந்த வழியிலிருந்து எனக்கு உதவி வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம், இந்த முறையில் எனக்கு உதவி வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த எதிர்பார்க்குற வழி இருக்கு பாருங்க, அந்த பக்கம் அடைக்கப்படலாம், அந்த பக்கம் வராமல் போயிடலாம். ஆனால் நீ எதிர்பாராத வழியில், நீ அதை பற்றியே யோசித்திருக்கவே மாட்ட, அந்த வழியில் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை பண்ணுவார். அந்த வழியிலே அந்த நன்மை உனக்கு கிடைக்கும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த உம்முடைய அந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி காற்றும் வராது, மழையும் வராது. உன் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திச்சிருப்பார். உன் காரியங்களை கர்த்தர் அற்புதமாக காரியங்களை செய்திருப்பார். ஹல்லேலூயா. கடைசி மகள் ஜெலினா பிறந்திருந்தப்ப ஆஸ்பத்திரியில், ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் டெலிவரி ஆச்சு. அப்போ நான் அங்கேருந்து வரும்போது சொன்னேன், நான் வர்றேன், போகிறேன், நான் போயிட்டு எவ்வளவு பீஸ் கட்டணுமோ எல்லாத்தையும் வந்து கட்டி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டி போவேன், அது வரைக்கும் நீ அங்கே இரு அப்படின்ட்டு இங்கே வர்றேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு நான் வந்து எவ்வளோ பீஸ் கட்டணுமோ எல்லாத்தையும் கட்டிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் அங்கே இருன்னு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார மாட்டேன், இங்கே வர்றேன். அந்த பக்கத்தில் ஒரு பெட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறேன், நான் உங்களுக்கு டெலிவரிக்கு எவ்வளவு வசூல் பண்ணாங்க என்ன ஏதுன்னு கேட்டு வர்றேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க 15,000 ரூபா நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 20 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 15,000 ரூபா காணிக்க வர்றதுக்கு அப்போ வாய்ப்பே கிடையாது.
அவங்ககிட்ட கேட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, பக்கத்தில் அந்த பெட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க 15,000 ரூபான்னாங்க. எங்கள் வீட்டுக்காரமாட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவர் எப்படியாவது என் தேவையை சந்திப்பார், நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் காணிக்கை வந்திருக்கு. இந்த காணிக்கையை வச்சுக்கிட்டு இங்கேருந்து நான் போகிறேன். எனக்கு தெரியும் என்னை அழைச்சது ஆண்டவர், என்னை இம்மட்டுமா நடத்தினது ஆண்டவர். இப்போவும் ஒரு அற்புதம் செய்வார், எப்படியும் செய்வார் என்று எனக்கு தெரியும். உடனே இங்கேருந்து நாங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறேன். கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு போகிறேன். எங்களுக்கு ரொம்ப ஏசி ரூம்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா கவனித்தாங்க. அது ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி, அது கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி, ரொம்ப கவனித்தாங்க. நான் போனால் என்ன தெரியுமா சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் கிராமத்தில் ஊழியம் பண்ணுறீங்க. அந்த நர்ஸ் வந்து சொல்லுச்சு, டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க கிராமத்தில் ஊழியம் பண்ணுறாங்க, எந்த காசுமே வாங்காதீங்க, அவங்கள சந்தோஷமாக அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த நர்ஸு வந்து சொல்லிச்சு. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் எந்த வழியிலையாச்சும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனக்கு மட்டுமல்ல, அதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். பைபிளில் போட்டிருக்குல்ல, பைபிளில் இங்கே போட்டிருக்கு, கர்த்தர் அதை நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் நிச்சயமாக. ஏன்னா அதே ஆஸ்பத்திரியில் தான் ஜெஃப்ரி பிறந்தது. அப்போ பணம் கொடுத்தாங்க, அப்போ பணம் வாங்கினாங்க. ஜெஃப்ரி பிறந்தப்போ பணம் வாங்கினாங்க. ஆனால் இந்த குழந்தை பிறந்தப்ப கர்த்தர் அவங்கள்ட்ட பேசிட்டார் போல், கிராமத்தில் ஊழியம் பண்ணுற அவர்கிட்ட எதுவுமே வாங்க வேண்டாம், அனுப்புங்கன்னு. ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதுக்கு பின்னாடி நான் கேள்விப்பட்டேன், எல்லா ஊழியக்காரங்களுக்கும், அங்கே வர்ற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அந்த முடிவெடுத்தாங்களா, அவங்க இலவசமாகவே நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ட்டு. இந்த 20 வருஷமாக அதை அந்த குடும்பம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் குடும்பம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்த எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அதை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவர். 46ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 46 1 முதல் 3 வசனத்தில் படிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எனவே இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும், நமக்கு பக்கத்தில் நடக்கிறது தான் இதில் போட்டிருக்கு. நமக்கு பக்கத்தில் என்னென்னலாம் நடக்கும்னே அதில் போட்டிருக்கு. பூமி நிலை மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு சாதகமாக இருந்தவங்கலாம் அப்படியே நிலை மாறுவாங்க. நமக்கு பக்கத்தில் இருந்தவங்க, சாதகமாக இருந்தவங்க, நண்பர்களாக இருந்தவங்களாம் டக்குன்னு வித்தியாசமாக மாறுவாங்க. இப்படி மாறினாலும், உதவிகள் அற்று போனாலும், அங்கே ஒரு கொந்தளிப்பு உண்டானாலும், கொந்தளிப்பு அங்கே நடந்தாலும், மலைகள் அதிர்ந்து போனாலும், விலகி போனாலும், என் கிருபை உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. இந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் தம்முடைய வல்லமை உனக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. 37:7 படிக்கிறோம், அவருக்கு காத்திரு, தேசத்தில் குடியிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருக்கு காத்திரு. தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காக காத்திருக்கும் போது நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுக்காக காத்திருக்கும் போது தேவன் உன் காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிப்பார். சில காரியங்கள் உடனே நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். உடனே நடக்கிற காரியங்கள், சில காரியங்கள் அது வித்தியாசமாக முடியும். பொதுவாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். பொதுவாக நம்முடைய பாஸ்டர், தலைமை பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் சைக்கிள் வாங்கி கொடுப்பார். அதுக்கப்புறமா சிலருக்கு டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்துருக்காரு. டிவிஎஸ் 50 வாங்கி கொடுப்பாரு. சில ஆட்கள் வந்து எதிர்மா சொல்லுவாங்க, சில பாஸ்டருங்க வந்து அவர்கிட்ட, பாஸ்டர் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்வார். அவங்களுக்கு பொருங்க வாங்கி தர்றேன்னு சொல்லுவாருன்னா கேட்க மாட்டாங்க.
இப்போவே வேணும். அந்த சர்ச்சில் ஒன்று பழசு நிற்குதுல, அதையாச்சும் எனக்கு கொடுங்கன்னுவாங்க. அப்படி கேட்குறவங்கள்ட்ட பழசையே கொடுத்து விட்ருவார். 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஓட்டிட்டு திரும்ப தானே அவர்கிட்ட கொண்டு வந்து வேணாம்ன்றுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க, இதுக்கு செலவழிக்கிறதே பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. பொறுக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட. அப்போ அவர் சொல்லுவார், பாஸ்டர் சொல்லுவார், உனக்கு நான் அதை தரேன்னு சொன்னேனா? நீனா தானே பார்த்துட்டு வந்தால் இங்கே வண்டி நிற்கிது, எனக்கு வேணும்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அதில் பல பிரச்சனை இருக்குண்டு. இப்போ பிரச்சனை வந்துருச்சு, இப்போ என்ன செய்கிறது? இல்லைங்க பாஸ்டர், ரொம்ப செலவாகுது பாஸ்டர், அது போயிடுச்சு பாஸ்டர், இது போயிடுச்சு பாஸ்டர், இப்படிலாம் சொல்லுவாங்க. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பொறுமையோடு நாம் காத்திருக்கும்போது ஆண்டவர் லேட்டாக கொடுத்தாலும் சில காரியங்களை ஆசீர்வாதமாக நல்லதாக கொடுப்பார் நமக்கு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எபிரேயரில் 14ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன? 6:14 14 இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி அவன் சுதந்தரித்து கொண்டான்? அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அந்தப்படியே அவன் பொறுமையோடு கூட இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் எப்படி இருந்தான்? பொறுமையாக இருந்தான். பொறுமையாக நாம் இருக்கும்போது அவர் எதை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை நிச்சயமாக நம்ம கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். எனவே இந்த வசனம் 7வது வசனத்தில் போட்டிருக்கு, அவருக்கு காத்திரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்கு. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவர். யோபு 5:9 போட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்கிற ஆண்டவர். நீ தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாக இருக்கும்போது உனக்காக தம்முடைய காரியங்களை தேவனே செய்து முடிப்பார். சில காரியங்கள் போக பார்த்தா வேற மாதிரி போகும். சில காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற சில காரியங்கள் இது என்னமாய் முடியுமோ, இப்படி போகுதே அப்படின்னு சில வேளைகளை நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி தான் போகும். ஆனால் கடைசி நேரத்தில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். யோபு 9:1 போட்டிருக்க, எஸ்தர் 9:1 போட்டிருக்குல்ல, எஸ்தர் 9:1 நம்ம படிக்கிறோம் அல்லவா? அதில் என்ன போட்டிருக்கு? காரியம் மாறுதலாய் முடிந்தது, அப்படி தானே போட்டிருக்கு. ஆமான் மொர்தெகாயை கொல்ல நினைச்சான், கர்த்தர் காரியத்தையே மாற்றினார். மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போடுற அளவுக்கு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? மாற்றினார். கர்த்தர் மாற்றினார். ஆகவே உங்களுக்காக எனக்காக நாம் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக வாய்க்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு தேவனுக்காக தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்து தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறவனுக்கு கர்த்தர் காரியங்களை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற காரியங்களை நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 1:3 அப்படி தானே போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம், அப்படி தானே போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்கும்படி கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அதற்காக செய்ய வேண்டியது எது? தேசத்தில் குடியிரு, சத்தியத்தை மேய்ந்துகொள், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருக்காக காத்திரு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உனக்கான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்து, இந்த இடத்துல எந்த வேண்டுதலோடு, எந்த வேண்டுதலோடு, எந்த விண்ணப்பத்தோடு, எந்த ஜெபத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய காரியங்களை, உங்கள் குடும்பத்தின் காரியங்களை, உங்கள் பிள்ளைகளின் காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் முடிய பண்ணுவார். நன்மையாக, நிச்சயமாய் நன்மையாக முடிய பண்ணி தம்முடைய மகிமையை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார்.
அதற்குத்தான் முதல்ல நான் சொன்னேன், 10 கட்டளைகள் வரிசையாக போட்டிருக்கு. அதில் 4 காரியங்கள் பிற்பாடு போட்டிருக்கு. இவைகளை செய்யும்போது இந்த 4 ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்கள் வீட்டில் பலிக்கும், உங்கள் குடும்பத்தில் பலிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை பலிக்க செய்வார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசத்தில் குடியிருப்பதற்கு சத்ருவானவன் பல்வேறு விதங்களில் உனக்கு தடையை கொண்டு வருவான். அது எல்லாவற்றையும் பரிசுத்தாவின் பலத்தால் நீ முறியடிக்கணும். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நீ தேவனுடைய வீட்டுக்கு போயிட்டேனா நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய் என்று அவனுக்கு தெரியும். எனவே அந்த மனமகிழ்ச்சியை கெடுக்கும்படியாக தேவனுடைய வீடாகிய இந்த தேசத்திலே குடியிராதபடி செய்ய வேண்டும் என்று உன்னை சத்ருவானவன் பல்வேறு முறைகளிலே தடுப்பான். நீ அதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும். அதை ஜெயித்து வந்தால் உன் வாழ்க்கையில குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும், மனமகிழ்ச்சி உண்டாகும். தேவன் உன்னை வைச்சிருக்கிற அவருடைய தேசமாகிய இந்த சபையிலே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை தினந்தோறும் மேய்ந்துகொள், தினந்தோறும் மேய்ந்துகொள். அது தன் தாய் தன் பிள்ளையை போஷிக்கிறது போன்றது. ஒரு தாய் தன் குழந்தையை நேசித்து போஷிப்பது போன்றது. சபையிலே தேவன் சத்தியத்தை உனக்கு தருவது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். இந்த நல்ல மேய்ச்சலை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவைகளை உட்கொண்டபடினாலே இம்மட்டும் நாம் இந்த இடத்தில் நிலை நிற்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த இடத்துல நிலைத்திருக்கிறோம். இந்த சத்துரு எப்படியாவது சபைக்கு போக விடாதபடி சிலரை தொடர்ந்து தடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி போகாவிட்டால் பலன் இல்லாமல் போகும். நீ நிலை நிற்க முடியாதபடி அவன் செய்வான். இதற்காக அவன் எடுக்கிற ஆயுதம்தான் தேவனுடைய வீட்டுக்கு நீ வராமல் உன்னை தடுப்பது. அதை நீ ஜெயிக்கணும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த சபைக்கு வந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு ஆவிக்குரிய ரீதியிலே பலனடையும் போது எந்த பிரச்சனையை நீ எதிர்கொள்ளுவாய், எந்த போராட்டத்தை நீ மேற்கொள்ளுவாய், எந்த பிரச்சனையும் நீ மேற்கொள்ளத்தக்க வல்லமையை இந்த சத்தியம் உனக்கு தருகிறது. சத்தியம் இல்லாத இடத்தில் மந்தை சோர்ந்து போய் இருக்கும். சத்தியத்தினாலே அது பலப்பட்டு அவருக்காக நிற்கக்கூடிய பலனையும் கிருபையையும் தேவனே உனக்கு செய்வார். அந்த பலனையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை தேவன் தம்முடைய ஆலயத்துக்கு அழைத்து உனக்கு தேவையான எல்லா போஷாக்கையும் கொடுத்து, வல்லமையை கொடுத்து, பலனை கொடுத்து இந்த இடத்திலிருந்து உன்னை அனுப்புகிறார். தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரிடத்தில் போகும்போதெல்லாம் நன்றி உழைந்த இருதயத்தோடு போ. அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவருக்கு காத்திரு. உனக்காக அவர் அற்புதங்களை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும்படி சொன்னீரோ அதை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 பலன் தந்து உம்முடைய ஜனங்களை அது கட்டி எழுப்பட்டும். தேவரீர், உம்முடைய ஜனங்களை நீரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சத்தியமாகிய பசும் புல்லை கொடுத்து நல்ல மேய்ச்சலிலே நடத்தி அவர்களை பலமும் புஷ்டியும் உள்ளதாக்கி தேவரீர் அவர்களை நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மீது நம்பிக்கை கொண்டு உமக்காக வாழ இந்த சத்தியங்கள் அவர்களை பலப்படுத்தி நடத்தட்டும்.
உதவி செய்யட்டும், வழி நடத்தட்டும். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபை இரக்கம் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை